கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்று நமக்கு அருளப்பட்ட தெய்வ வார்த்தை தானியேல் 6:16. நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார். இந்த வசனத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தரிய ராஜா கிட்ட தானியேல் இருக்கிறாரு. தானியேலுக்குள்ள ஒரு விசேஷத்த ஆவி இருக்கிறத அறிந்த தரிய ராஜா அவனை எல்லா ராஜ்யத்துலேயும் நிறைய அதிகாரியான பொறுப்பை கொடுக்கணும்னு ஆசைப்படுறாரு. ஆனால் அவருக்கு எதிராக மற்றவங்கள்லாம் சதி செய்து இவர் தான் ஆண்டவரை தொழுது கொள்ளுறதையும் கர்த்தர் மேல் அவர் உள்ள பிரியத்தையும் இடைவிடாமல் அவரை ஆராதிக்கிறதையும் கண்டு இந்த விஷயத்தில் தான் அவரை மாட்டி விடணும்னு முடிவு பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா, தரையு ராஜாவை தவிர யாரையுமே வணங்கக்கூடாது, அவங்ககிட்ட வேண்டுதல் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு சதி திட்டம் தீட்டி அவர்கிட்ட பெர்மிஷன் வாங்கிடுறாங்க. ஆனால் இந்த திட்டம் தெரிந்து கூட தானியேல் பயப்படாமல் தன்னோட கர்த்தரை ஆராதிக்கிறார். அவர் பயமே படாமல் அவர் எப்படி தொழுது கொள்கிறாரோ அதே போல் தொழுது கொண்டதுனால என்ன செய்கிறாங்கன்னா, சிங்க கெபிக்குள்ளே போடணும்னு சொல்லி ராஜாட்ட உத்தரவு கொடுக்குறாங்க. ராஜாவுக்கு இவன் மேலே இருக்கிற பிரியம், அவனை எப்படியும் அவன் ஆராதிக்கிற தேவன் தப்பு வைப்பார்னு அவருக்குள்ள விசுவாசம். அந்த விசுவாசத்தில் அவர் சொல்கிறாரு, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்பு வைப்பார்னு சொல்கிறாரு. அந்த விசுவாசம் நமக்குள்ளே இருக்கணும். நம்முடைய தேவன் நம்மையும் தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். தானியேலை சிங்கக்கபியிலிருந்து தப்புவித்த தேவன் இன்று நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள், போராட்டங்கள் எல்லாவற்றிலிருந்து நம்மை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். சங்கீதம் 91:14 அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியில் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது நாம் எப்படி அவரை நேசிக்கிறோமோ, அவரை எப்படி இடைவிடாமல் நம்ம அவரை துதித்து ஆராய்த்து கொண்டு இருக்கிறோமோ, அப்படி இருக்கும்போது அவரும் நம்ம மேலே வாஞ்சியாக இருந்து நம்முடைய எல்லா இக்கட்டிலிருந்தும் நம்மை தப்புவிக்க வைத்து உயர்ந்த அடைக்கலத்தை நம்மளுக்கு தருவார். சங்கீதம் 46:1 தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், அவர் நம்ம எப்போவும் துணையாக இருந்து பாதுகாத்து வழி நடத்தக்கூடிய தேவன். ஆபத்து காலத்தில் நம்ம எல்லா ஆபத்துலேருந்தும் நம்மை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அதனால் நம்முடைய வாழ்க்கையில் அவரை இடைவிடாமல் நம்முடைய முழு பலத்தோடும், முழு ஆத்துமாவோடும், முழு அன்போடும் அவரை தொழுது கொள்ளும்போது நாமும் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா காரியங்களிலிருந்து விடுதலை பெற முடியும். அவர் நம்மை தப்புவித்து வழி நடத்தி நம்மை காப்பாற்றுவார். ஸ்தோத்திரராஜா, நன்றியோடு துதிக்கிறோமாப்பா. இந்த நாளில் உம்முடைய வார்த்தைக்கு நன்றி அப்பா. இந்த வார்த்தைகளில் நாங்களும் தானியேலை போல நாங்களும் இடைவிடாது உம்மை ஆராதித்து நாங்கள் உம்மை பற்றி கொண்டவர்களாக இருக்க நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எங்களை ஆபத்து காலத்தில் நீங்களை மீட்டு எடுத்து எங்களை ரட்சியும். இயேசு கிறிஸ்துவின் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமேன்.